1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்தா போதும் 300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்சி நான் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பசங்க வரும்போது ஐயோ 2 பொண்ணுங்க இருக்கு 2 BHK கட்டு 2 BHK அட்டாச் பாத்ரூம் கட்டுன்றாங்க. சரி 20 அவன் எடுக்கிற எந்த முடிவும் தீர்க்கமாவும் தெளிவாவும் சரியாவும் இருக்கும். லட்சம் ரூபாய்க்கு நம்ம லோன் வாங்குறோம், 25 வருஷம் EMI கட்ட போறேன். சரி ஓகே நோ ப்ராப்ளம் கட்டின்னு வந்துட்டேன். என்னுடைய வருமானம் தான் 75,000 ரூபாய்க்கு நான் வருமானம் வந்துருது. EMI 25,000 பிளஸ் பர்சனல் செலவு 40,000. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம பயம் வந்து ஆட்டோமேட்டிக் பேனிக் ஆயிரும். பேங்க்ல போற லாஸ்ட் 2 மந்த்ஸ் நான் EMI கட்டல, திருப்பி 4th மந்த் பேமெண்ட் கட்டலாம், இந்த மந்த் கட்டுறேன். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா நிக்கும் போது நீங்க அந்த 3 மந்த்துக்கான EMI கட்டினாதான் அந்த 4th மந்த் பேமெண்ட் நான் வாங்குவேன்றாங்க. நான் பிசினஸ் பண்றவங்க நான் எப்படி நான் இவருக்கு இதான் வேலை 1 lakh 1.5 lakh திருப்பி கட்ட முடியும்? அந்த மாதிரி மைண்ட் தாட்ல இருக்கும்போது எனக்கு ஐயோ இது வீடு வேண்டாம், நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம வாடகை வீட்டுக்கே போயிடலாம் சொல்லிட்டு வீட்டு சாவியை எடுத்து பேங்க் ஹேண்டில் பண்ணிட்டு நான் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப 7,000 ரூபாய் வாடகை கொடுத்து நிம்மதியா உட்கார்ந்து இருக்கேன்.